அதிமுகவும் பிஜேபியும் இந்த 234 தொகுதியில சரிசமமா பிரிச்சு அதே மாதிரிதான் 101 தொகுதியில் நிற்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொண்டால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது என்பது குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதை தான். அனைத்து இந்த அண்ணா திராவிட 150 சீட்டு கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கலன்னு சொன்னா பிஜேபியினுடைய கூட்டணி உறவை துண்டிக்கணும். துண்டிச்சாதான் கரெக்ட். வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது நீங்க பாதி நான் பாதி நின்னா அப்ப கூட்டணியில நீங்க மத்திய சேவையில் இடம் பிடிச்சிக்குவீங்க. நாளைக்கு ஜெயிச்ச பிற்பாடு என்ன பண்ணுவீங்க? ஒரு 20 பேர்த்து விலைக்கு வாங்கி 40 பேர்த்து விலைக்கு வாங்குவீங்க. விலைக்கு வாங்கி ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களை முடிக்கூட்டு நீங்க உங்க வாட்டுக்கு உங்க ராஜாங்கத்தை நடத்துவீங்க. இப்படித்தான் மகாராஷ்டிராவிலையும் ஏக்நாத் சிண்டேவை பலிகட ஆக்கினார்கள். அதையே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டு தொகுதி பங்கீடு செய்கின்ற பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகம் 150 தொகுதிகள் போட்டியிடுவதற்கு வலுக்கட்டாயமாக பாரதிய ஜனதாவிலிருந்து வாங்கினால்தான் அதிமுகவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை தவறவிட்டால் அதிமுக பேரிழப்பை சந்திக்கும்.